ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் திமுகவை நத்தி பிழைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது, சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள். ஐயா ராமதாஸ் ஐயா இங்கே வருவதற்கான சில வேலைகளை செய்கிறார். அதனால சொந்த மகனுடைய சண்டை. ஓப்பனாக சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி பக்கிட்டு போகாமலேயே வெயிட் பண்ணாங்க. அவருக்கு விருப்பமே இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை நீங்க தக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு சில பெர்சன்டேஜ் நீங்க தக்க வைக்க வேண்டியது இருக்கு. இத்தனை சீட்டுகள் வின் பண்ணணுங்கிறது இருக்கு. இப்போ அவங்க கூட்டணி ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னா கூட நீங்க டிமாண்ட் பண்ணியிருக்க முடியும், அந்த பக்கம் போயிருவோம். இப்போ அங்கேயும் உறுதிப்பட்டது உங்களால் அங்கேயும் போகும். அப்போ திரும்ப அதே சீட்டு தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்களா? என்ன மாதிரி? நிச்சயமாக இப்போ நீங்க சிந்திக்கிற இதே சிந்தனையை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினும் சிந்திப்பார். விடுதலை சிறுத்தை நினைச்சாங்கன்னா எதையும் எப்பயும் மாற்றலாம். இவரதே மைய புள்ளியே இன்னைக்கு அரசியல், தமிழக அரசியலில் மைய புள்ளி எங்கள் தலைவரை நோக்கி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆதவர்ஜுனா சொல்றாரு, காங்கிரஸுக்கும் விசிகவுக்கும் தாவேகவுக்கும் எந்த விதமான கொள்கை வேறுபாடுலாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. டிசம்பர் மாதம் வரைக்கும் பொறுத்துருங்க, காத்துருங்க அப்படின்றாரு. கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆசைக்கு இணங்குவீங்களாங்கிற ஒரு அதுதானே எங்க தலைவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. யாரு தருதலைகள் இல்ல அரசியல் பதறுகள் அப்படின்னு சொன்னது ஒருவேளை அவரை கூட இருக்கலாம். ஒரு பேர் சொல்றேங்க, நான் சொல்றது சர்ச்சையை கூட ஆகலாம். விஜய் நீங்க எப்படி நம்ப முடியும்? விஜய் உண்மையிலேயே இவருக்கு பின்னாடி யாரும் சங்கி பயல்களோ இல்ல ஆர்எஸ்எஸோ இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வணக்கம். இன்றிடம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளர் சங்க தமிழன் அவர்கள். சார்கிட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். நேற்று உங்க தலைவர் திடீர்னு FBல ஒரு வீடியோ, அது மிகப்பெரிய அளவுல எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் பேசுபொருளானுச்சு. என்ன திமுக கூட்டணிக்குள்ள மீண்டும் சலசலப்பா விசிகாவால ஏதாவது இடைவெளி விட்டு ஒரு பிரச்சனைகள், அதாவது ஒரு பேசுபொருள் வருதே அப்படின்னு பிரச்சனைகள் அப்படிங்கிறத கடந்து அதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார். நம்ம திமுகவை நம்பி மட்டும் கிடையாது, திமுக கிடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான உதிரிகளை வச்சு ஒரு சில இதெல்லாம் பரப்புறாங்க, அதை யாரும் நம்ப வேண்டாம். தேர்தல் கூட்டணியில நம்மளால எப்போ வேணாலும் என்ன முடிவு வேணாலும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த திடீர் பேச்சு, என்ன காரணம்? இது திடீர் பேச்சு அல்ல. அதாவது தாய் சொல் என்று தலைவர் வாரத்தில் எப்படி ஒரு முறை குறிப்பாக விடுதலை சிறுத்தையுடைய தொண்டர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு ஒரு அறிவுரை சொல்வதை போல அது சொல்லுவார். நீங்கள் முழுக்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது பொதுமக்களுக்கோ இல்லை எதிர்க்கட்சிகளுக்கோ இல்லை ஆளுங்கட்சிக்கோ சொல்லப்பட்ட கருத்து அல்ல. தொண்டர்களை அரசியல்படுத்துகிறார். இந்த தலைவர் சொல்லுவார், அரசியல்படுத்துதல் நடந்தேற வேண்டும், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்திட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அரசியல்படுத்தி இருக்கிறார். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, குறிப்பாக எங்களை மாதிரி ஒரு 2-3 பேர்கள் நாங்கள் மீடியாவில் சில கருத்துக்களை பதிவு பண்ணுறோம். அது தொடர்ந்து எங்களை நேரடியாக வலியுறுத்தி இருக்கிறார். நீங்கள் மீடியாவில் பேசும் பொழுது கூட்டணி கட்சிகளுக்கோ இல்லை ஆளுங்கட்சிக்கோ எதுவும் சிக்கலை உருவாக்குவதை போல் பேசாதீர்கள் அப்படின்னு நேரடியாகவும் சொல்லியிருக்கிறார். அதில் அந்த ஒரு கருத்தை அதில் பதிவு பண்ணுவார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டுமல்லாது சில உதிரிகள் மட்டுமல்ல, சில அரசியல் புரியாத அறவேக்காடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் திமுகவை அதனால் தமிழ் சொல்லாட சொல்லி நத்தி பிழைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது, சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள். இப்போ நம்ம பேசும்பொழுது கூட இதில் கீழே கூட கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. இப்போ அவர்களையும் அரசியல்படுத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் தலைவருக்கு இருக்குது. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறோம்னா ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. நமக்கு மெயின் எதிரியே யாருன்னா பிஜேபி, அப்புறம் பாமக, அவங்களை எதிர்த்து களமாடுகிறோம். அப்போ கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி இருக்கும் பொழுது சில பேர் இப்படி பேசும்பொழுது நமக்கு வருத்தம் அளிக்கிறது. ஏதாவது நல்லா நான் நுட்பமாக சொல்கிறேன், சார்ந்து இருப்பது என்பது வேற, சேர்ந்து இருப்பது என்பது வேற. நாங்கள் அவர்களை சார்ந்து இருக்கவில்லை, சேர்ந்து இருக்கிறோம். அவர்களால் எங்களுக்கும், எங்களால் அவர்களுக்கும் பயன்படுகிறார்கள். அவங்க எங்களால் ஒரு ஆட்சி அதிகாரத்தையே பிடிக்கிறாங்க. நாங்கள் அவர்களால் ஒரு 4 MLA வெற்றி பெறுகிறோம். அவ்வளோதான் எங்களுக்கான அந்த இது. ஆனால் அதையும் கடந்து ஒரு கொள்கை சார்ந்து இப்போ அவங்களும் பாஜக எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறாங்களே, அதில் எந்த வகையான காம்ப்ரமைஸும் இல்லை. அப்போ நாங்களும் அதே நோக்கம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களை விட அதிகமான அளவு, இன்னும் சொல்லப்போனால் 100 மடங்கு கூட சொல்லலாம், ரொம்ப கடுமையாக நாங்கள் சனாதானத்தை எதிர்க்கிறோம். இப்போ நான் நெறியாளர் உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸை நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடிய அமைப்பு தமிழகத்தில் எதுவுமே இல்லை. நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே. ஆனால் நாங்கள் அவர்களை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, களத்திலே நாங்கள் களமாடினோம்.
அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து அவர்களை தடை விதிக்க வேண்டும் என்பது கூட அவருடைய பேரணியை நாங்கள் அவ்வளவுக்கு சென்ற ஆண்டு நாங்கள் களமாடினோம். அப்போ அப்படிப்பட்ட எங்களுடைய கொள்கையோடு சார்ந்து அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறோம். அதே முக்கியமான கருத்தே அந்த கருத்து தான். ஆனால் இவர்கள் திசை திருப்புவதை போல நிறைய மீடியாக்கள் அதை வந்து பெருசாக சொல்லி வருகிறார்கள். அதை சொல்வதை பற்றி எந்த தவறும் இல்லை. நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், எங்கள் கூட்டணி தெளிவாக இருக்கிறது, எங்கள் தலைவரும் தெளிவாக இருக்கிறார். எங்கள் கூட்டணி எந்த சலசலப்பும் வரல அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது ஐயா ராமதாஸ் ஐயா இங்கே வருவதற்கான சில வேலைகளை செய்கிறார். அது நேரடியாகவே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, வெளியிலும் பரவலாக போகுது. அதனால சொந்த மகனுடைய சண்டை. அவர் மகன் என்ன சொல்கிறாரு என்றால் நம்ம இதுக்கு போகணுன்றாரு, இங்கே பிஜேபி. ஆனால் இவர் வந்து திமுகவுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு இருக்குது. ஆனால் எங்கள் தலைவர் இன்றல்ல, ஏறக்குறைய ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒன்று பிரகடனப்படுத்தினார். பாமக பிஜேபி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏனென்றால் வன்னிய தோழர்களை பாமகவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், அதுமாதிரி இந்து மக்களை பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்றது எங்களுடைய பிரகடனம். அதை ஒட்டி நாங்கள் பயணிக்கிறோம். தளபதி ஸ்டாலின்ட்டு நாங்கள் ஒன்றும் சொல்லலை. அவரே நேற்று அறிக்கை சொல்கிறாரு, நாங்கள் வந்து சேர்த்துக்கிற மாட்டோம், எங்கள் கூட்டணி சிறப்பாக இருக்குது. சில பேர் சில வதந்தியை பரப்புகிறார்கள். சொன்னாரே சொல்லலையா? அப்போ எங்கள் பக்கத்து எல்லாம் தெளிவாக இருக்கிறது. அதை தலைவர் சொல்லுகிறார். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னவென்றால், தொடர்ந்து வந்து உங்களுக்கு தெரியும், அரசியலில் வந்து நாங்களே ஆச்சரியமாகப்படுவோம். அவரோட சேர்ந்து நானும் ஒரு 2-3 நாளைக்கு நான் பயணம் போவேன். போயிட்டு வந்து ஒரு வாரம் தூங்கிடுவேன். அவர் அடுத்தடுத்து பயணம் போய்கிட்டே இருப்பார். ஒரு நாளில் 24 மணி நேரம் 20 மணி நேரம் மக்கள்கிட்ட தான் இருக்கிறாரு. இன்னமும் சொல்லப்போனால் பாத்ரூமு பெட்ரூமை தவிர, பெட்ரூமு கூட கீழே படுத்து தூங்குவாங்க, ஏன்னா திருமணம் செய்யலே இல்லை. அவ்வளவுக்கு மக்களோடே இருக்கிறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, நான் பொறுப்பாளர்லாம் போட வேண்டியிருக்குப்பா, இன்னமும் வந்து நான் மாவட்ட செயலர் தான் போட்டிருக்கிறேன், இன்னும் தொகுதி சார்ந்த மாவட்ட செயலர் வேறு போட வேண்டியிருக்குது. அது மட்டுமல்ல, நிர்வாக கட்டமைப்பை நம்ம போடணும், மாவட்ட நிர்வாக கட்டமைப்பு போட விடாமல் இருக்குது. எல்லாம் நீங்கள் வந்து கல்யாணம் காட்சி பூப்பெய்தல் விழா அதில் கூட்டு போயிடுறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவ்வளோனே தவிர ஒரு யதார்த்தமான பேச்சு. அதை நீங்கள் வந்து அரசியலாக கொண்டு போக தேவையில்லை என்று எண்ணுகிறேன். இந்த பக்கம் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, பாமக கூட்டணிக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் வதந்தி, எங்க கூட்டணி இன்டாக்டா ஒத்துமையா இருக்கும்னு. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு, திமுகவை நம்பி நாங்கள் இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறது எதுக்காகனா, சிலர் நம்ம நம்பி இருக்கிற மாதிரி உதிரிகள் பரப்புறாங்க, அப்படி கிடையாதுங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் அதை பயன்படுத்தினாரே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இப்படி இன்டாக்டா இருக்கும்பொழுது எப்படியாவது திமுகவிலேருந்து பிரிச்சு கொண்டு வரணும் விசிகவை அப்படிங்கிற எண்ணம் யார் மத்தியில் இருக்குன்னு. இந்த உதிரிகள்ங்கிற வார்த்தை யாரை பயன்படுத்த இல்லை, உதிரிகள் நம்ம அப்படி கூட நம்ம சொல்கிறத விட இன்னும் சொல்ல போனோம்னா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்காக வெயிட் பண்ணாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபி பக்கிட்டு போகாமலேயே வெயிட் பண்ணாங்க. எங்கள் தலைவர் வந்து மகளிர் மாநாடு நடத்தினார் பார்த்தீங்களா, அப்போ பிரகடனப்படுத்திட்டார், நாங்கள் திமுக கூட்டணியில் தான், யாரும் கனவு காணாதீர்கள், எங்களை அழைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள், இலவு காத்த கிளவி போல் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சதுமே அவர் இப்போ அந்த பக்கம் போயிட்டார். 24க்கே உங்களுக்காக தானே வருவீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்பார்ப்பு நிறையா இருக்கலாமுங்க. ஆனால் இப்போ நல்லா யோசித்து பாருங்கள், நம்ம யதார்த்தமாக பேசுவோம். நம்ம ஒன்றும் இல்லை அரசியலாக இல்லை, நீங்கள் அரசியல் எடுத்துக்கிட்டாலும் கவலை இல்லை. இப்போ அவர் வந்து நான் ஏடிமிக்கு வந்து அம்மா சொன்னாங்கள்ல, நான் வந்து என் வாழ்க்கையில் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அதனால் நான் வந்து பிஜேபியை வந்து கவுத்து விட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த காலத்துலையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், மோடியா இந்த லேடியான்னு சொன்னாங்க. இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி போய் கூட்டணி வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். இங்கே கூட அண்ணன் இருப்பார், பழைய அமைச்சர், சென்னையை சேர்ந்தவர். கரெக்டாக அவர் என்ன சொன்னார், நான் உங்களோட கூட்டணி வச்சனாலே தோத்தே போயிட்டேன். யாரும் சரிதா, டக்கலா பாய் ஒரு பாய் இருப்பார். இப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார், நாங்கள் என்ன பண்ணுறது கூட்டணியில் திடீர்னு போயிட்டு. அவருக்கு விருப்பம் இல்லைங்க. இப்போ வரைக்கும் அதிமுக பட்ஜெட்ல ஜெயக்குமாருக்கு அவருக்கு விருப்பமே இல்லை, 100க்கு 100 விருப்பம் இல்லை. அவர் மட்டுமல்ல, தொண்டர்கள் யாருக்கும் விருப்பம் இல்லை. எடப்பாடியை சிக்கலை கொண்டாந்துட்டு, உங்கள் மையம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறேன், அதேமாதிரி உங்கள் சம்பந்தி பிரச்சனை பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு சிக்கலை வச்சு மிரட்டி தான் சேர்த்துருக்குறாங்க. அந்த பக்கத்து ஒரு கதை முடிஞ்சு போச்சா. இந்த பக்கத்து அடுத்து யார், சீமான் என்றைக்குமே அவர் தனியாக தான் பயணிப்பார், அது உங்களுக்கு தெரிஞ்சதே, அவரே பிரகடனப்படுத்திட்டார். இந்த பக்கத்து ஒரே ஆப்ஷன் விஜய் இருக்கிறார். இப்போ விஜய் வந்து இன்றைக்கி வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவா அவ்வளோதான் மேட்ரு. யார் எங்கே கூட்டணியில் போய் சேர்றாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. இப்போ விஜய் வந்து இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வரலாம், அவர் ரசிகர்கள் பின்னாடி கூட வரலாம், ஆனால் வெற்றி பெறுவாரா என்பது ஒரு பெரிய கேள்வி. அவர் சனாதனத்தை வந்து திமுக அளவுக்கு எதிர்ப்பாரா என்பது ஒரு கேள்வி. நமக்கு திமுகவுக்கும் எல்லாமே 100% எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு சில நட்பு சார்ந்த முரண்கள் இருக்கத்தான் செய்யுது, அது உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல. ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு பதவி ஏற்றாரோ, நல்லா யோசித்து பாருங்கள், பழைய வரலாறு, பதவியேற்ற முதல் நாளே அவர் என்னைக்கு வந்து கட்சியுடைய பொறுப்பு ஏற்றார் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு என்ன சொன்னார், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மைய புள்ளியே பிஜேபி எதிர்ப்பது தான்,
சனாதனவாதிகள் எதிர்ப்பதன் சொல்லாடலே பயன்படுத்தியிருப்பார். அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நாங்களும் கூட்டணியில் இருக்கிறோம் அவரோடு. தொடர் வெற்றிகள் தான். உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி, சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி, பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி. அப்போ எங்களுடைய கான்செப்ட் தமிழக மக்கள் பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நல்லா தெரிந்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவனை நம்பி இவங்களை நம்பி யாரை நம்பியும் போவதை விட இன்னைக்கு பாஜக இங்கே வராமல் இருப்பதற்கு ஒரு களமாட வேண்டும் என்றால், ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாபெரும் ஒரு கோட்பாட்டு யுத்தத்தில் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்தி யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த யுத்தத்துக்கு இவர்களும் சரியானவர்கள். இதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் யார்ட்டையாவது போய் திடீர்னு அவங்களே இப்போ நாளைக்கு பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டாங்கன்னா நமக்கு மக்களை காப்பாற்ற முடியாது. இன்னமும் கூட எங்கள் தலைவருடைய யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொல்கிறேனே, நாங்கள் நிறைய இன்னும் எம்எல்ஏ வெற்றி பெற வேண்டும், நிறைய அப்படி போகணும்லாம் இல்லை. நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டும். வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே காப்பாற்ற வேண்டும். அப்போ சனாதனவாதிகள் கையில் நாடு செல்லக்கூடாது அப்படின்றல இன்னும் நேற்று இல்லை. கட்சி என்னைக்கு ஆரம்பித்தாரோ அன்னைக்கே அவர்களுடைய கொள்கை அதுதான். அதில் தெளிவாக இருக்கிறோம். நீங்க இவ்வளோ சொல்றீங்க, அதாவது ஜெயலலிதா அப்போ அப்படி சொன்னாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க, பெரிய தப்பு பண்ணிட்டேன்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ இபிஎஸ் என்ன பண்றாரு பாத்தீங்களான்னு. இன்னைக்கு சட்டப்பேரவையிலேருந்து வெளியில வந்து இபிஎஸ் கேட்கிறாரு, 1999 இணைச்சது இப்போ கசக்குதா? இலாக்கா இல்லாத அமைச்சரா முரசொலி மாறனை ஒரு வருஷம் வச்சிருந்தாங்க, அப்போ உங்களுக்கு தெரியல? மதவாதத்தை விட ஊழல் கொடியதுன்னு கலைஞர் பேசினது அப்பெல்லாம் பாஜக கூட்டணி உங்களுக்கு இணைச்சது, இப்போ நாங்கள் வச்சோடனே கசக்குதான்னு கேட்குறேன். இவ்வளவுக்கு ஐயா பேசுகிறார், அவ்வளோ தைரியம் போர்டாக பேசுகிறாரு. சரி, அவருக்கு பாராட்டுக்கள் தான். ஆனால் நீங்கள் வந்து நான் சொல்கிற இந்த கருத்தை நீ நல்லா எடுத்துக்கிறேன்னு. பல தலைமைகளில் பல கட்சிகள் பல வகையான பரிமாணங்களை அடைந்திருக்கலாம். ஆனால் தளபதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு நல்லா நான் சொல்கிற அந்த பாயிண்ட் எதுனா அது எனக்கு நீ இப்படிலாம் கேள்வி எப்போன்னு தெரியும். அவர் என்னைக்கு வந்து கட்சியோட தலைவராக பதவியேற்ற பிறகு அன்னையிலேருந்து இன்று வரை எங்கேயாவது வந்து அவர் கொஞ்சமாவது பிஜேபி பயந்து போயோ இல்லை பிஜேபி சரண்டர் ஆகிற மாதிரியோ எதுவுமே நடந்திருக்காது. அவர் முழுக்க முழுக்க பிஜேபி உள்ளே வரவே விடக்கூடாது அப்படின்ற அந்த கொள்கை ரீதியாக போராடுகிறார். இன்னும் வந்து மாநில சுயாட்சிக்காக போராடுகிறார். அப்போ அந்த சித்தாந்தம் எங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தம் மட்டுமல்ல, அந்த சித்தாந்தம் நாங்களும் போராடி கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? பெரிய விஷயம் இல்லை. அவர் மதவாதிகளை எதிர்ப்பது அளவிற்கு சாதியவாதிகளை எதிர்க்கவில்லை அப்படின்னு பொதுச் செயலாளரே சொல்கிறார். பார்த்துருப்பீங்க 2-3 நாளைக்கு முன்னாடி. ஆனாலும் கூட அதற்கான முயற்சிகளை தளபதி ஸ்டாலின் உருவாக்கி கொண்டிருக்கார். அதற்கு ஒரு முக்கியமான கருத்து மேல்பாதி. நீங்களே பார்த்துட்டு மேல்பாதியில் இன்றைக்கி வந்து உள்ளே கூட்டி போய் வந்து வெற்றி பெற்று விட்டார்கள். ஆனால் மக்கள் இன்னும் சாதி புத்தியோடு இருக்கிறாங்க. இன்னும் அதுலேயும் ஃபோர்ஸை செயல்பட வேண்டும் என்று ஒரு கூட்டணி இருந்தால் கூட நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். இன்னமும் ஒரு கருத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ கேட்கல ஆனால் சொல்கிறேன். எங்கள் தலைவர் நேற்று ஒரு ஃபேஸ்புக்கில் இன்னொன்று போட்டிருக்காரு. இன்னமும் தமிழ்நாட்டில் காலி இடங்கள் நிறையா இருக்குது, பல லட்சம் பேருக்கு இன்னும் வேலையே போடாமல் இருக்கிறீங்க. அதுமாதிரி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற காலி இடங்களை நிரப்புங்க, டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்க வந்து நிரந்தரமாக்குங்க அப்படின்றார். அப்போ கூட்டம் தானே இருக்கிறான், இருந்தால் கூட நாங்கள் கேட்குறோம்ல. அப்போ இதெல்லாம் வந்து அவர் சரி செய்கிறார் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். அப்போ அவருடைய கோட்பாடு சரியாக இருக்குது. சரிங்களா? அவர் எங்கன்னா பிசிறு அடிச்சிருக்கிறாரு, இல்லை எங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறார், இல்லை பாமக பிஜேபியை பார்த்து சரண்டர் ஆகிட்டாரு, இல்லை பாமக கூட்டியாதற்கான வேலைகளை செய்கிறாருன்னா நம்ம பேசுவோம். அப்படி எதுவுமே இல்லை, எங்களுக்கு தெளிவாக இருக்குங்க. இன்னமும் உங்களுக்கு ஒருபடி நம்ம மகிழ்ச்சியாகவே சொல்கிறேன்ல, எப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பிஜேபி கூட்டணி சேர்ந்துச்சோ அப்போயே எங்களுக்கு முடிவாயிருச்சு, எங்களுக்கு வெற்றி வந்து உறுதியாயிருச்சுன்னு. ஏறக்குறைய நான் சொல்கிறேன்ல, இது வரைக்கும் திமுக காரங்க தான் சொல்லியிருப்பாங்க. நான் விடுதலை சிறுத்தை சொல்கிறேன், 200 தொகுதிகளுக்கு மேல் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். ஏன்னா எல்லாமே அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் தான். அங்கிட்டு பாருங்க, அந்த போய்ட்டு அவங்க போயிட்டாங்க, இவர் இப்போ தனியாக போயிட்டார். யார்? விஜய். அந்த பக்கத்து அண்ணன் சீமான் அவர் தனியாக போயிட்டார். இப்போ 4 முனை போட்டியில் நீங்கள் எங்கே போயிட்டு பாருங்கள், எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டாவது நாங்கள் வந்து எப்போ இருந்து ஏறக்குறைய 10 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கிறோம். அப்போ எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன், பிஜேபிக்கு எதிர்ப்பு அலை என்பது இங்கே நிரந்தரமானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அந்த வகையில் என்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட போய் சேர்ந்துச்சோ அப்போ உறுதி செய்யப்படுகிறது. காலி பணியிடங்கள் குறித்து நீங்கள் பேசுகிறப்போ அந்த கேள்வி வருது. மார்ச் 29ஆம் தேதி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையுடைய ஒரு கூட்டம் நடக்குது, முதலமைச்சர் தலைமையில் நடக்குது. முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தொடரிலேயே அரசு ஊழியர்களுடைய பணி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 வார காலகட்டம் தான் இருக்குது. அதுக்குள்ள அந்த உறுதி நிறைவேற்ற ஞாபகமாக கேள்வி வைக்கிறேன், உங்களை நான் ரொம்ப பாராட்டுகிறேன். அது வந்து எப்படின்னா, நம்ம வள்ளுவர் கோட்டத்திலே ஒரு பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தை சார்பாக நடத்தப்பட்டது. 16/4A அந்த பிரிவின் பிரகாரம், சட்டத்தின் பிரகாரம் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அதாவது கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் போராடினோம். போராடி எங்கள் தலைவர் நேரம் சந்தித்தார், அவர் உறுதியளித்து விட்டார்.
எனக்கு தெரிய எப்படி இந்த ஒரு வாரத்திற்கு உள்ளேயே நிச்சயமாக அதற்கான அரசாணையை நிச்சயமாக அறிவித்து நடைமுறைப்படுத்துவார். SST மக்களுக்கான பணி உயர்வு ஒத்துக்கிட்டார்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரே பேட்டில் கொடுத்தார்ல, நிச்சயமாக விடுதலை சிறுத்தையுடைய இந்த இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு கருத்தை எடுத்து சொல்கிறேன். அதே மாதிரி ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனிச்சட்டம், சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதை நிச்சயமாக உருவாக்குவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அது கடந்த காலங்களில் நீங்கள் நிறைய முறை சொல்லிட்டீங்க, சட்டப்பேரவையிலையும் உங்கள் எம்எல்ஏக்கள் வந்து அது சம்பந்தமான வாதங்களை முன் வச்சிருக்காங்க. ஆனால் அது சம்பந்தமான எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ சட்டப்பேரவையில் எந்த ஒரு இதுவுமே ஒரு முன்னெடுப்பு இல்லை. நிச்சயமாக நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். எங்கள் தலைவர் பேசிட்டார். எங்கள் தலைவர் இப்போ ஒரு வாரத்திற்கு முன்னால் முதல்வர் சந்தித்தார். அதில் குறிப்பாக இந்த 2 விஷயமும் பேசப்பட்டிருக்கிறது. SC/STக்கான அந்த வேலை வாய்ப்புகளை அந்த இதை உறுதி செய்யுங்கள், அதே மாதிரி ஆணவ படுகொலைக்கு தடுப்பதற்கான சட்டத்தை உருவாக்குங்கள். அதாவது நாங்கள் சொல்வதை விட புரட்சி அம்பேத்கருடைய பேரனை வச்சு இப்போ ஒரு நிகழ்வு நடத்தினார் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மேடையிலேயே வந்து அம்பேத்கருடைய பேரன் என்ன சொல்கிறாரு, ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுங்கள், நீங்கள் நிறைவேற்றினால் அது இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நிச்சயமாக நிறைவேற்றி விடுவார். நிறைவேற்றவில்லை என்றாலும் தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணி இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக, பெண்களுக்காக எந்த பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் எங்கே காம்ப்ரமைஸ் ஆகிருக்கோமா சொல்லுங்கள். நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். நீங்கள் சனாதனம் எதிர்ப்பு, பாஜக உள்ளே வரக்கூடாது, அதுதான் எங்களுடைய ஒற்றை எண்ணம் அப்படிங்கிறத தாண்டி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கீங்க. அப்போது அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை நீங்கள் தக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு சில பெர்சன்டேஜ் நீங்கள் தக்க வைக்க வேண்டியது இருக்குது. இத்தனை சீட்டுகள் வின் பண்ணணுங்கிறது இருக்குது. இப்போது அவங்க கூட்டணி ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னா கூட நீங்கள் டிமாண்ட் பண்ணியிருக்க முடியும், அந்த பக்கம் போயிடுவோம். இப்போ அங்கேயும் உறுதிப்பட்டு உங்களால் அங்கேயும் போகும், அப்போ திரும்ப அதே சீட்டு தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்களே, என்ன மாதிரி? இல்லை, நிச்சயமாக இப்போ நீங்கள் சிந்திக்கிற இதே சிந்தனையை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினும் சிந்திப்பார். ஆகையால் அவருக்கு நிச்சயமாக தெரியும். எங்கள் தலைவர் அந்த பேட்டில் நீங்கள் அதை நீ கேட்கவும் இல்லை, நான் அதை எடுத்து சொல்கிறேன். அரசியலில் வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த போட்டு போவோமா அந்த போட்டு போவோமான்னு எல்லா கதவையும் திறந்து வைக்கிறாள், ஜன்னலை திறந்து வைக்கிறது ரொம்ப இயல்பு. இது என்ன பெரிய விஷயம். இப்போ நான் என் பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என் தலைவர் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீ வந்து திமுகவை எதிர்த்தோ ஆளுங்கட்சி எதிர்த்தோ எங்கேயும் பேசக்கூடாதுன்னு எனக்கு நேரடியாக சொல்லிட்டாரு. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேச சொல்லலாம்ல. ஒரு பேர் நீ வாட்டு 2-3 பேர், இப்போ 4-5 பேர் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பூரா திமுக எதிர்ப்பாக பேசினோம்னா என்ன குழப்பம் வரும், ஒரு கூட்டணி விட்டு மாறிடுவாங்களோ, ஒரு ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க. எங்களை கூப்பிட்டு வான் பண்ணிட்டாரு. அந்த கூட்டணி தான் இப்போ இல்லைங்கிறதுனால அது மட்டும் இல்லை, நீ அப்படி நினைக்காதீங்க. விடுதலை சிறுத்தை நினைச்சாங்கன்னா எதையும் எப்பயும் மாற்றலாம். இவரதே மைய புள்ளியே. இன்றைக்கி அரசியல், தமிழக அரசியலில் மைய புள்ளி எங்கள் தலைவரை நோக்கி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து சேராத ஒரே காரணத்துக்காக தான் எடப்பாடி ஐயா அங்கிட்டு போயிட்டார். இதான் உண்மை, இதான் யதார்த்தம். எங்கள் தலைவரே மேடையிலே பேசினா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மேடையிலே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சொன்னது, அரசியல் எல்லாருமே கடந்து போயிட்டாங்க, யாரும் பத்திரிக்கை அதை பற்றி பேசவில்லை. நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரமாட்டோம்னு சொன்ன பிறகு தான் அவர் எங்கிட்டு போகிறாரு, அவருடைய பாதுகாப்புக்காகவோ இல்லை அவருக்கு இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு அவர் எங்கே போகிறாரு, பிஜேபி பக்கம் போகிறாரு. சரிங்களா? அப்போ எங்களுக்கு அந்த எண்ணமே டோட்டலாகவே இல்லை. எங்கள் தலைவர் இன்றைக்கி நேரத்தில் இல்லைங்க, அன்னைக்கே சொன்னார். எனக்கு தெரிய இந்திய அரசியல்லையே இவ்வளோ ஓப்பனாக எந்த கூட்டணிக்கு போகும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, போக மாட்டோம்னு சொன்ன ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். பாமக பிஜேபி 2 தவிர எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லாருமே கொள்கை ரீதியாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவங்க அங்கிட்டு போயிட்டாங்கல்ல. அப்போ அந்த ஆப்ஷனே நமக்கு தேவையும் இல்லை. அது தளபதி ஸ்டாலின் நன்றாக தெரியும். திரும்ப வந்து நிச்சயமாக எந்த பக்கம் போக மாட்டார். அவர் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும், அதனால் எங்கள் கட்சியும் ஒரு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதை போராடி கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே க்ளோஸ்ட், நாங்கள் இங்கே தான் இருக்கோம், இந்த டோரும் ஓப்பன் பண்ணி வைக்கல, எங்கள் கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்குது, ஒரே எண்ண ஓட்டம் பாஜக சனாதனம் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். உங்கள் கட்சியிலேருந்து இப்போ தாவேக்கலேருந்து ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு, காங்கிரஸுக்கும் விசிகவுக்கும் தாவேக்கவுக்கும் எந்த விதமான கொள்கை வேறுபாடெலாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, டிசம்பர் மாதம் வரைக்கும் பொறுத்துருங்க காத்துருங்க அப்படின்றாரு. கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. விசிகாவை தான் திரும்பவும் குறி வைக்கிறாரு. இல்லை, அது அவருடைய ஆசைங்க, அவருடைய ஆசை. இப்போ அவர் அமைப்புக்கு போயிருக்கிறாரு, அந்த அமைப்பை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இல்லை அவர் பேர்னா விஜய் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் எங்களுடைய இலக்கை, எங்களுடைய எண்ணத்தை, எங்களுடைய விஷனை வந்து இன்னொரு டிசைட் பண்ண முடியாது. எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் 40 ஆண்டு காலமாக அந்த அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்னமும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு நுட்பமான ஒரு கருத்து சொல்கிறேன். எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது 90களில் வீட்டில் வாக்கரிசி போட்டு இங்கே அமைப்புக்கு வாங்கன்னு சொன்னார். வாக்கரிசி எதுக்கு போடுவாங்க உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் திருப்பி கூட வீட்டுக்கு போக முடியாது, நீங்கள் கலப்பணி ஆயிடலாம்னு. அப்படித்தான் நாங்களாம் வந்த ஆட்கள், மதுரை மாவட்டத்தை சார்ந்த எல்லா தோழருமே. அதை விட்டு தான் எல்லா மாவட்டத்திலையும் வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்த கூட இன்னைக்கு கட்சியில் இருக்கிறாங்க, யாரும் வெளியேறி போகலை. அப்போ அந்த தாக்கம் உள்ள ஒரு அமைப்பு தான் இன்றைக்கி அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறது. அதனால் எல்லாத்தையுமே தலைவர் தான் டிசைட் பண்ணுவார்.
எதை எப்போ செய்யணும்னு. அதுக்கு அவர் வந்து ஆசைப்படுறாரு பாவம். அந்த ஆசையில் தாவேக்கால போனதுலேருந்தே அதுக்கு முன்னாடியே விசிகால இருந்த பையிலேருந்தே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ திருமாவளவனையோ விஜய் கூட அந்த புத்தக வெளியீட்டிலேருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ போனதுக்கப்புறம் தொடர் முயற்சியாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு எப்படியாவது திருமாவளவனர்களை அந்த பக்கம் அழைச்சிட்டு போகணுங்கிறது. இப்போ சமீபத்திய பேட்டிலையும் அதை சொல்லி இல்லை, அவருடைய ஆசைங்க. நம்ம இன்னொருடைய ஆசையில் போய் நம்ம வந்து ஒன்றும் கருத்து சொல்ல முடியல. அவருடைய ஆசை இணைங்குவீங்களாங்கிற ஒரு அதுக்கு தானே எங்கள் தலைவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ எங்கள் தலைவர் விளக்கம் இப்போ நீங்கள் கேட்குற எனக்கு கேள்வி, யார் வந்து தருதலைகள் இல்லை அரசியல் பதறுகள் அப்படின்னு சொன்னது ஒருவேளை அவராக கூட இருக்கலாம். சரிங்களா? இல்லை அவராக கூட இருக்கலாம்ல. அவர் தான் மாறப்போ கருத்துக்கள் மாறாதா? டிசம்பர் வரைக்கும் காத்திருங்கள்ங்கிறாரு. அதுக்குள்ள ஏதாவது நடக்குமா? அதாவது நிச்சயமாக இது எல்லாரையும் விட தளபதி ஸ்டாலின் அரசியலில் நுட்பத்தை அறிந்தவர். சரிங்களா? எங்கே பிரச்சனை வரும்? கூட்டணியில் இப்போ எங்கள் தலைவர் ஒரு டிமாண்டு பண்ணலாம். இப்போ எங்கள் கட்சியோடைய துணை பொதுச்செயலாளர் 25 சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் எங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து டபுள் டிஜிட் வேணும் அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார். அதுமாதிரி ஆணூர் சானவாஸ் அவரும் பதிவு செய்திருக்கிறார். தொண்டர்களும் அதை எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்போ இது தொண்டர்களுக்கு தெரிந்தது, என் கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தெரிந்தது, இது எல்லாமே நிச்சயமாக தமிழக முதல்வருக்கும் தெரியும்ல. அப்போ கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்தபடியாக பரவலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கட்சி எந்த கட்சினா அது எல்லாருக்கும் தெரியும். விடுதலை சிறுத்தைக்கு அடுத்த பிறகு தான் காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை மதிமுகவாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், யதார்த்தம் நான் யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவர்களோடு சேர்ந்து நம்ம பயணிப்பது தான் நாளை நமது நாட்டில் நல்ல ஒரு ஓட்டை வாங்க முடியும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு தெரியாததான். அதனால் நிச்சயமாக அப்படி ஒரு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருந்தால் நம்ம மற்ற பற்றி நம்ம பேசணும். திமுக கூட்டணியில திமுகவுக்கு பிறகாக ஸ்ட்ராங்கான கட்சி நீங்க சொல்றீங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிர் அப்படின்னா இப்போ வரைக்கும் அதிமுக தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆதவர்ஜனா சொல்றாரு அதெல்லாம் தாவேக்க வர்ற வரைக்கும் மட்டும்தான். இப்போ தாவேக்க வந்த பிறகாக ஒரு த்ரெட்டனா மாறிட்டோம் நாங்கள் திமுக கூட்டணிக்கு. அதனால தான் எங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க. விஜய் மேலே மட்டும் இல்லை, என் மேலே கூட தனிப்பட்ட முறையில் நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கிறத உங்களால் பார்க்க முடியுதுன்னா காரணம் எங்கள் மேலே ஒரு பயம் வந்துருச்சுன்றாரு. இது வந்து வடிவேலு கதை மாதிரி இருக்குது. நானும் நம்ம ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நானும் ரவுடின்னு வண்டியில் ஏறுவார். பார்த்தீங்களா பார்க்கல அந்த படம் வந்து நல்லா ஹிட்டான படம். அது மாதிரி அவரும் தன்னைத்தானே பில்டப் பண்ணிக்கிறே, நான் பெரிய ஆளாக என்னை பார்த்தீங்களாங்க அப்படி பண்ணு. அவர் இங்கேருந்து போனவர் தானங்க. இங்கேருந்து அரசியலை படிச்சுக்கிட்டு அவர் பெரிய ஒரு ஃபேமிலியில் வந்து கல்யாணம் பண்ணால ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம். அது வரைக்கும் அவர் வந்து ஒரு பொருளாதார வலிமையான ஆளுன்னு தான் வெளியில் தெரிஞ்சு. எப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்தாரோ இங்கேருந்து அரசியலை படித்த பிறகு தான் அரசியல் நுட்பங்கள் அறிந்து இன்றைக்கி ஒரு கட்சிக்கு போயிருக்காரு. ஆனால் அவர் வந்து அடிச்சு விடலாமே தவிர அது விடுதலை சிறுத்தைகள் வந்து நாங்கள் என்றைக்குமே சொல்கிறோம். எங்கள் கட்சியில் இருக்க பல லட்சம் பேர் இருக்கிறோம். ஏறக்குறைய 1 கோடி தொண்டர்கள் சேர்ந்து நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். தலைவர் வந்து எந்த நோக்கத்தை எந்த எண்ணத்தை கொண்டு அப்போ அதிலே சொல்லிப்பாரு, நான் வருங்காலங்களையெல்லாம் திட்டமிட்டுத்தான். அதை நீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஃபுல் வீடியோ அதை சொல்கிறார்ல, நான் எல்லா நுட்பங்களையும் ஆராய்ந்து தான் நான் திமுக கூட்டணியில் நான் இருக்கிறேன் சொல்கிறார்ல. அப்போ எல்லா நுட்பங்களும் ஆராய்ந்து செயல்படுறமே தவிர அவர் நான் இப்போ ஒரு பேர் சொல்கிறேங்க, நான் சொல்கிறது வந்து சர்ச்சையாக கூட ஆகலாம். விஜய் நீங்கள் எப்படி நம்ப முடியும்? விஜய் உண்மையிலேயே வந்து இவருக்கு பின்னாடி வந்து யாரும் சங்கி பயல்களோ இல்லை ஆர்எஸ்எஸோ இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக உறுதியளிக்க முடியுமா? எதுவுமே இல்லை. கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தியிருக்காரு. அப்புறம் அது இன்னும் செயல்பாடு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்போ எங்களுக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, ஒரு முறை வந்து ஐடி ரைடு விட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ அமலாக்கத்துறை ரைடு விடும் பொழுது அவருக்கு நிறைய நெருக்கடிகளை கொடுத்து நீங்கள் கட்சியை ஆரம்பிங்க, உங்களுடைய நோக்கம் என்னன்னா எப்படியும் இஸ்லாமியர் ஓட்டுக்களை நீங்கள் பிரித்து எடுங்கள், இஸ்லாமியர் ஓட்டு இருக்கிறனால தான் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது, அந்த ஓட்டு எங்களுக்கு வரமாட்டேங்குது, நீங்கள் செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்தி இருக்குது, இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. அப்போ அப்படிலாம் ஆப்ஷன் இருக்கும் பொழுது ரெண்டாவது இப்போ அவர் என்னுடைய நண்பர் தான் ஆதவ் அர்ஜுன் எங்களோட தான் இருந்தார். ஆனால் அவர் மேலேயும் என்னோட நான் நட்பாக இருக்கும்போது என்கிட்ட சில பேர் என் கட்சியிலே சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட கவனமாக இருப்பா, அவர் பேக்ரவுண்ட்லேயும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கலாம், ஏன்னா அவருக்கு வந்து லாட்டரி சீட்டு விற்கிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவர் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு இதில் இருக்கிறார். அவர் சினிமாவில் ஒரு பெரிய இதாக இருக்கார். இப்போ இவங்கள்ட்ட நிறையா கருப்பு பணங்கள் இருக்கலாம். அந்த பணங்களில் சில பிரச்சனைகளை உருவாக்கினாங்க. கிடைச்ச செய்தி தான், உண்மையாக இல்லை, அதுக்காக உண்மைன்னு சொல்லலை. அவருடைய மாமனார் யார், விஜயுடைய மாமனார் பல பணங்களை வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாரு. அதிலே அமலாக்கத்துறையில் மாட்டியிருக்கிறாரு, அவங்க மனைவியும் மாட்டியிருக்குது. ஆனால் வருங்காலையில் அதெல்லாம் எடுப்பாங்க, சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேணா நான் பின்னாடி இதை பார்ப்போம். டிசம்பர் மாதம் நான் சொல்கிறதா உண்மையாக என்னன்னு. அதனால் விஜய் கூட ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு, அந்த கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி, அங்கே கூட டிசம்பரில் சென்று விடலாம்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதுவாக இருக்கலாம். இல்லையே சார், இன்னொரு தரப்புல வேற மாதிரில சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அதிமுக பாஜக கூட்டணி இப்போ இல்லைன்னாலுமே ஒருவேளை வெற்றி பெற்றார்கள்னா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. விசிகாவுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து சொல்றது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிறது. ஸோ ஒரு மக்கள் ஆதவர்ஜனா சொல்றாரு, மக்கள் நல கூட்டணி செய்த மிகப்பெரிய தவறு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லலை. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் எங்களுடைய முதல் கூட்டத்திலேயே தலைவர் சொல்லிட்டாரு. ஸோ டிசம்பர் வரைக்கும் காத்துருங்க. ஸோ அடுத்த மக்கள் நல கூட்டணிங்கிறப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொல்லிட்டப்போ ஏன் ஒரு வேலை வீசிக்க போக மாட்டாங்களா? ஆதவர்ஜன் அதுக்காக நகர்த்துறாராங்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது எங்களுடைய பிரகடனம் தான். அந்த சொல்லாடலை முதல் சொன்னதே எங்கள் தலைவர் தான். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. எங்கள் தலைவர் சொன்னதுங்க, அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அது அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம். அப்போ நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு காலம் வேணும். விதைப்பதற்கு ஒரு காலம், அந்த விதை முளைப்பதற்கு ஒரு காலம், முளைத்து அது பெரிய மரமாக மலர் அந்த மலரை உருவாக்கி அதை சூடுவதற்கு ஒரு காலம் இருக்குல்ல. அதனால் நாங்கள் அவன் சொன்னா இவன் சொன்னா பண்ணுறதுக்காக எங்கள் கருத்தெடுத்து எங்களுக்கே அல்வா கொடுக்குற அளவுக்கு யாரையும் நாங்கள் நம்ப மாட்டோம். எங்களுக்கு தெரியும் எங்கள் இலக்கை எப்படி வெற்றி பெற வேண்டும். ஆனால் உறுதி எங்கள் இளைஞரணியிலே ஒரு கோட்பாடு இருக்குது. நான் உங்கள் இதிலே சொல்லியிருக்கிறேன், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அது நிகழும். ஆனால் அதற்கான படிநிலைகள் இருக்கிறது, அதற்கான உழைப்புகள் இருக்கிறது, அதற்கான தியாகங்கள் இருக்கிறது. அது எங்கள் தலைவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். பாமகவுடைய மாவட்ட செயலாளர் தரப்பிலிருந்து சித்ரா பௌர்ணமி மகா மாநாட்டுக்கான அழைப்பிதழ் உங்கள் கட்சி தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த விதத்தில் எப்படி புரிஞ்சுக்கிறது? அது நம்ம நண்பர் தாங்க, சரவணனுங்க அவர் பேர். அவர் என்னென்னா நம்ம இது இருக்குது பார்த்தீங்கன்னா அரக்கோணம், அவங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர். அவர் ஏற்கனவே எங்கள் தலைவர் மேலே ரொம்ப பிரியமானவர். அவர் மட்டுமல்ல, நிறைய தொண்டர்கள். இப்போ அந்த கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பாமக குறைத்து மதிப்பிடவில்லை. பாமக ஆரம்பிக்கும் பொழுது உண்மையிலே சமூக நீதிக்காகவும் ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சி. அதுலேயும் அது சார்ந்த தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க. சில காலங்களுக்கு பிறகு இவர் இந்த பிஜேபி கோட்பாடுகளை உள்வாங்கி, யார் டாக்டர் ஐயா இந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி தலித்துக்கு எதிர்ப்பான ஒரு அரசியலை உருவாக்கினார் பார்த்தீங்களா. அந்த கருத்தை எல்லாரும் கட்சியில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நல்ல எண்ணம் படைத்தவர்கள் அவர் எங்கள் தலைவர் யதார்த்தமாக அரக்கோணத்தில் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்பொழுது இவங்க யதார்த்தமாக பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுமே அவங்க கொடுக்குறாங்க, அண்ணே வாங்க அப்படின்னு. எங்கள் தலைவர் ஜனநாயக ரீதியை வாங்கி பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அவ்வளோதானே தவிர எங்கள் தலைவர் அமைப்பத்தின புத்தகத்திலே சொல்லுவார், எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தணும்னு சொல்லுவார். அப்போ கொடுக்கும்போது வாங்கியிருக்கோமே தவிர அது அதற்காக நாங்கள் பாமகவோட இணைந்து விட்டோம், இல்லை பாமகவோட சேர்ந்து விட்டோம், இல்லை சேர போகிறோம் அப்படிலாம் பரவலாக வதந்திகள் போய் கொண்டிருக்குது. அப்போல்லாம் எதுவுமே இல்லை. அவர்கள் திருந்துற மாதிரி இல்லையே. நம்ம சில இடங்கள் நம்ம பார்க்குறோம்ல, நம்ம சாதி வரியை தூண்டி கொண்டு தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், அவ்வளோ பெரிய கட்சி. கடைசியில் அப்பா அம்மையனுக்கான பிரச்சனையில் தானே கட்சி போய் நிற்கிது. நீங்கள் சமூக விடுதலைக்காகவோ சமூக நீதிக்காகவோ உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்தால் பிரச்சனை இல்லை. நீயா நானான ஒரு சொந்த பையன், அவர் தான் அரசியலே கொண்டு வந்தார். அவர் வரும்பொழுது 5 தீர்மானங்கள் சொன்னார். அதெல்லாம் இப்போ சொன்னோம்னா நமக்கே வருத்தமாக இருக்குது. 5 தீர்மானத்தை கொண்டாருங்க. நான் எந்த காலத்திலையும் நான் அரசியலுக்கு வர மாட்டேன், எனது கால்கள் எப்போயுமே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகாது சொன்னாரா சொல்லலையா? இன்னும் 5 சொன்னார். அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம்னா நமக்கு ரொம்ப இதாக போய் அவ்வளோ மோசமான சொன்னார். ஜெயலலிதாவை பற்றிலாம் ரொம்ப மோசமான சொன்னார். கூட்டணி நான் வைக்க மாட்டேன், பார் உள்ளவர், இந்த பாரில் அந்த பார்னு சொன்னார். ஆனால் மாறி மாறி பேசுகிறார். இன்னமும் தலித்து மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறார். அதனால் நிச்சயமாக அவருடைய கொள்கைகளோ கோட்பாடுகளோ இன்னும் சரியாகவில்லை. சரியானால் ஃபியூச்சரில் அது பார்க்கலாம். என்றைக்குமே வரலாற்றில் மாறக்கூடியதான் அனைத்துமே. ஆனால் மாறுவாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. சின்னத்துறை மீது மீண்டும் 2வது முறையாக தாக்குதல் நடந்தது. தாக்குதல் நடந்த உடனே மிகப்பெரிய லெவலில் பிரேக்கிங் எல்லா பேசு பொருளும் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு நாளோட அமைதி ஆயிடுச்சு. தாக்குதலுக்கான காரணம்னு 2-3 காரணங்கள் செய்தி ஊடகங்கள்ல அப்படியே பரவலாக பார்க்கப்பட்டது. நீங்கள் நேர்லேயே போயிருந்தீங்க களத்துக்கு, உண்மையாக என்னதான் நடந்துச்சு? அதாவது அந்த நிகழ்வு நடந்ததுமே நம்ம நேரடியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காக நான் போயிட்டேன். எங்கே போயிட்டேன்? மதுரைக்கே போயிட்டேன். மதுரையிலேருந்து அங்கே திருநெல்வேலிக்கு போகும்பொழுது அங்கே நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். அங்கே இருக்க பொறுப்பாளர், என் கட்சியுடைய ஐடி விங்குடைய மாநில செயலாளர் சசன் பராஜ், அவர் நேரடியாக அங்கே போய் பார்த்துட்டார். நான் போகிறதுக்கு முன்னாடி நேரடியாக பார்த்துட்டார். பார்த்துட்டு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைண்ணே, நீங்கள் வரக்கூடலாம் தேவையில்லை, இங்கே நடந்த நிகழ்வு என்னவென்றால் அந்த பையன் வீட்டில் இருந்துருக்கிறேன். வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு அந்த இதில் தான் ஏதோ வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு இல்லை யாரோ ஒரு பையனை கூப்பிட்ருக்காங்க பத்திரிக்கை கொடுக்கணும்னு. அவங்க சொல்கிற மாதிரி அவுட் சைட்லாம் போகல, சிட்டிக்குள்ளே தான் போய் வாங்க போயிருக்காரு. வாங்க போகும்பொழுது காசை பறிச்சிருக்கிறாங்க. இதுமாதிரி ஒரு டீம் செயல்பட்டே இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கிரைண்டர் ஆப்பு அந்த ஆப்பு இந்த ஆப்பு எதுவுமே இல்லை, இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டாரு. சரி நீ வரவும் தேவையில்லை, நீ வந்தேன்னா அது ஒரு செய்தி ஆகி போயிடும். நான் அந்த பையனை போய் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அதாவது நான் அடுத்த நாள் பேசுகிறேன். டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால் நிம்மதியாக இருக்கிறாரு, எந்த பிரச்சனையுமே இல்லை, இது ஒரு பெரிய சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அது சாதாரண விஷயம் தான். ஆனால் சாதி வெறியர்கள் அதை எப்படிலாம் கொண்டு போனாங்க பாருங்கள். அதை அந்த பையனை டேமேஜ் பண்ணுற மாதிரி. அவன் நல்லா படிக்கிற பையன்,
ரொம்ப அவனை ஒரு பாலியல் ரீதியா இந்த மாதிரியான கேரக்டர் அசாசினேஷன் பண்ணனா மாதிரி அதுதாங்க இருக்கிற பிரச்சனை. பிரச்சனைங்க பார்த்தீங்கன்னா 2 சாம்பிள், அது ஒரு நிகழ்வு அவ்வளவு மோசமாக அந்த பையனை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே மேல்பாதையில் பாருங்கள், உள்ளே கூட்டி போகணும்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு. உள்ளே கூட்டி போகிறதுக்கு அந்த அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் செஞ்சுட்டாங்க. ஆனால் அது உள்ளே போன ஒரே காரணத்துக்காக நான் கோயிலையே உடைக்க போகிறோம் அப்படின்னு சில சாதி வெறியர்கள் பேசுனாங்களா பேசலையா? நீங்களே மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். ஒரு ஊரில் வந்து எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிரைண்டர் ஆப்புன்றதே அந்த பையனுக்கு தெரியாதான். அவன் எல்லாம் செக் பண்ணியிருக்கிறான். இப்போ போலீஸ் நான் இன்ஸ்பெக்டர்னு பேசினேன், அது எஸ்பிட்டும் பேசியாச்சு. நான் 2 பேரை பிடிச்சிட்டோங்க. 2 பேருமே காரணம் வேறு ஒன்றும் இல்லை, பணத்தை பிடிங்கிருக்கிறாங்க, காசை பிடிங்கிருக்கிறாங்க. இந்த வேலை என்ன 3 பேர் பாக்கியிருக்கிறாங்க, நாங்கள் இன்னைக்குள்ளே பிடிச்சிருவோம் அப்படின்னு இப்போ இருக்கிற செய்தி. அப்போ ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை அதை எப்படி கொண்டு போய் அதை வந்து அவன் நீங்கள் சொன்ன மாதிரி அவனுடைய இமேஜே காலி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது அந்த சமூகம் மோசமாக இருக்குது. இதையும் இந்த சொல்கிறேன், நான் கூட்டில் இருந்தாலும் சொல்கிறேன். நீதிபதி சந்துரு ஐயா அவர்கள் ஒரு தீர்ப்பாணையத்தை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பாணையத்தை இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது தமிழக அரசாங்கம். அது மட்டுமல்லாமல் நெறியாளர்களுக்கு சொல்லுகிறேன், ஏறக்குறைய ஆட்சிக்கு வருவதற்கு அந்த காலகட்டத்திலேயே 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் வந்து அனைத்து இளைஞர் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, தமிழகத்தில் இருக்கிற இளைஞர் அமைப்பு, மாணவர் அமைப்பு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தி இதை நாங்கள் அப்பயே பரிந்துரை செய்தோம். மாணவர்களை நெறிப்படுத்துங்கள், அவர்களை முறைப்படுத்துங்கள். அதுக்கு வந்து நாம் ஆரம்ப காலகட்டத்தில் நாங்களாம் படிக்கிற காலகட்டத்தில் ஒரு நீதி வகுப்பு என்று இருக்கும். இப்போ அதுவே இல்லை. அந்த நீதி வகுப்பை உருவாக்குங்கள். இல்லைன்னா மாணவன் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஒருத்தன் வந்து அருவாவை கொண்டு வந்து வெட்டினேன் பார்த்தீங்களா, பார்க்கலையா? ஒரு சின்ன பையனை வெட்டிட்டேன் பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொரு ஊரில் பாருங்கள், நல்ல கபடி விளையாண்டதுக்காக ஒரு பையனை விரலை வெட்டினாங்க, கவனிச்சிங்களா? ஒரு ஊரில் புல்லோட்டு ஓட்டான்றதுக்காக காலேஜில் வெட்டுறாங்க. அப்போ இதனுடைய புத்தியில் எப்படிலாம் போகுதுன்னு பாருங்களேன், ரொம்ப மோசமாக போகுது. அப்போ அவர்களை நெறிப்படுத்துவதற்கு ஐயா நீதிபதி சந்துரு அவர்களுடைய அந்த ஆணையத்தை உடனடியாக நிறைவேற்றுங்கள். நிறைவான கேள்வி சார். நீங்க திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு புசல் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னைக்கு சட்டப்பேரவையில திமுகக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்காங்கிற கேள்வி எழுப்புற மாதிரி சம்பவம் நடக்குது. பிடிஆர் பணிவு தியாகராஜன் அவர்கள் கிட்ட ஒரு எம்எல்ஏ கிஷன் கேட்கிறாரு, ஏன் இதுக்குள்ள இது வரல அப்படிங்கிறத என்கிட்ட அதிகாரமோ திறனோ நிதியோ யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட கேளுங்கன்னு ஒரு சட்டப்பேரவையிலேயே சொல்றது அப்படிங்கிறது திமுகக்குள்ளேயே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காப்பா அப்படிங்கிறத எழுப்பியிருக்கு. எலெக்ஷன் நெருங்குது, கூட்டணிகள் இன்னொரு பக்கம் எல்லாரும் எதிர்க்கட்சியில் பலமா கட்டமைக்கிறப்போ இப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ என்னப்பா இப்படி இருக்கேங்கிற ஒரு துணி தென்படுது. இல்லை, அவர் வந்து என்னைக்கு ஒரு நேர்மையை பேசக்கூடியவர். அவர் ஒரு யதார்த்தமான கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும். அந்த அமைச்சர் சம்பந்தமாக கேட்டிருந்தா அவங்க அதை சொல்லுவதற்கு ரெடியாக இருக்கு. அவர் கேட்க வேண்டியது இன்னொரு விஷயம் கேட்குறாரு எதிர்கட்சிக்காரர். அப்போ அந்த அமைச்சர்கிட்ட கேளுங்க அப்படின்றதே அவருடைய சொல்லாடலே தவிர சபாநாயகரே சொல்றாரு, இதை வந்து உள்ள பேசி கட்சிக்குள்ள பேசி பதில் சொல்லியிருக்கலாம், பாசிட்டிவான பதில சொல்லாம இப்படி பேசுறீங்களே அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ தகவல் தொழில்நுட்பத்துக்குள்ள வரல, தொழில்துறைக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கறத நீ கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவர் யதார்த்தமான ஆளுங்க. அவர் வந்து அதில் வந்து ஒரு யதார்த்த சொல்ற, அதனால இதனால பெரிய பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. சட்டப்பேரவையிலேயே இல்லை, அது ஒரு பெரிய ஜனநாயகம் இல்லை, அதை நீங்கள் பாராட்டுங்க. அவ்வளோ பெரிய ஜனநாயகத்தை தளபதி ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். ஏங்க முரணே இல்லாமல் எப்படி இப்போ குடும்பத்தில் நீங்களும் ஒரு ஃபேமிலியில் இருப்பீங்க, கணவன் மனைவி இருக்கலாம், அம்மா அப்பா இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க, நம்ம வீட்டில் பிரச்சனையே இல்லையா? நிச்சயமாக பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே நட்பு சார்ந்த பிரச்சனைங்க, நட்பு சார்ந்த முரண் இல்லாட்டினா உலகமே இயங்காதுல்ல. எங்கள் தலைவர் அதையும் சொல்லுவார், மோதல் ஒற்றுமை முரண்கள் இயல்பு, அந்த முரண்களே வளர்ச்சிதை மாற்றத்தின் சிறப்பு. அப்போ அது மாதிரி அவளுக்குள்ள சில முரண்கள் இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், என்கிட்ட பவர் இல்லைங்க, பவர் இருக்குது அவள்கிட்ட சொல்லி கேளுங்க, இல்லை அது என் டிபார்ட்மெண்ட் இல்லைங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். இது வந்து நட்பு சார்ந்த ஒரு முரண் தான். இதை நம்ம பெருசாக பேசுகிறது ஒன்றும் இல்லை. இந்த வகையில் வந்து தலைமை ஸ்டாலின் பாராட்டணும், இவ்வளவுக்கு பேசுவதற்கான அமைச்சர்களுக்கான ஜனநாயகத்தை வழங்கியிருக்கிறார். கண்டிப்பாக இவ்வளோ நேர்மறை கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது.